அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் பாஜக ஆட்சி கவிழும், பேசாம காங்கிரஸ் இருந்திருக்கலாம், சுப்பிரமணியன் சுவாமி தாக்குதல். எனது கணிப்புப்படி இந்த ஆட்சி அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் கவிழ்ந்து விடும் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி விமர்சித்துள்ளார். தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ள அவர், பாஜக ஆட்சி அமைத்திருக்கவே கூடாது, எதிர்க்கட்சியாக கொஞ்ச காலம் அமர்ந்திருக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அமைக்க விட்டிருக்க வேண்டும், அந்த ஆட்சி கொஞ்ச நாளில் கவிழ்ந்து இருக்கும், அதன் பின்னர் பாஜக ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கலாம். ஆகவே தான் அவரது அமைச்சரவையில் ஜால்ரா போகிறவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டுள்ளார். நான் மோடியின் தலைமையை ஏற்கவில்லை, அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன, அதை இப்போது வெளிப்படையாக பேச முடியாது. நான் தான் முதலில் இருந்தே பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது என்று சொல்லி வந்தேன். அதை போலவே இப்போது 240 தான் கிடைத்துள்ளது. எனது கணிப்புப்படி இந்த ஆட்சி அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் கவிழ்ந்துவிடும். அதற்கு மேல் இந்த அரசு தாக்கு பிடிக்காது. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வந்த பிறகு எப்படி இந்துத்துவாவை பற்றி பேச முடியும்? இதை பற்றி பேசவர்களுக்கு எப்போது தைரியம் இருக்குமா? அப்படி பேசினால் இந்த இருவரும் கூட்டணியை விட்டு சென்று விடுவார்கள். காங்கிரஸ் அழைத்தால் நிதிஷும் நாயுடுவும் போய் விடுவார்கள். தேர்தலுக்கு முன்பாக நாயுடு காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருந்தார். அப்புறம் பல்டி எடுத்து பாஜகவுக்கு வந்துவிட்டார். இப்படி ஒரு கொள்கை இல்லாமல் அரசியல் செய்யக்கூடாது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார்.